ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிப்ரெஷன் அந்த வார்த்தையை வந்து நான் சென்னை வந்ததுக்கப்புறம் தான் ஐயா கேள்விப்படுறேன். நிஜமா ஐயா? அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன பசங்க கூட அந்த வார்த்தையை சொல்கிறாங்க ஐயா. இதுக்கும் எண் கணிதத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஐயா? ஆமாம், உண்மையை சொல்ல போனாக்கா இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 100ல் 90 பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருக்காங்க எல்லோரும். அதான் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒன்று தான், என்ன ஒன்று 90%. ஆனால் இது வந்து அது அதிகமாக ஆயிடுச்சுன்னா தான் அது வெளிப்பாடு இருக்கும்போது சில பேருக்கு அதுலேருந்து வெளியே ரெக்கவர் ஆக முடியாமல் இருப்பாங்க. காம்ப்ளெக்ஸு, இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். ஸோ இது வந்துட்டு அவங்கவுங்க வேலையில் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு கவர்மெண்ட்டு அதில் வந்துட்டு கிளர்க்காக வேலை பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா ஒர்க் லோடு ஹெவி ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வேலை பல அதிகம் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் வந்துடும், பணம் ஷார்ட்டேஜ் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் வந்துடும், பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் தேவையில்லாமல் பிரச்சனை வந்தாலும் ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஸோ அல்டிமேட்டாக வந்துட்டு உலகத்தில் 90% குறைவு இல்லாமல் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் ஸ்ட்ரெஸ் இருக்குது தான் இருக்கும். உயர் அதிகாரிக்கு இருக்குது, கண்டிப்பாக அவங்களுக்கு தான் அதிகம் இருக்கும். எல்லோரும் நினச்சிக்கிறாங்க அவங்களுக்கு இல்லைன்னு. இல்லை, நீங்கள் மேலே உயர போக போக அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு தான் நிறைய இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக வருதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, பேசும்போதே அவங்கள அறியாமல் படார் வார்த்தைகள்லாம் வருது இல்லையா, அப்போ அவங்க ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்காங்கன்னு அர்த்தம். கோவப்பட்டு பேசுகிறாங்க, டென்ஷன் ஆகி பேசுகிறாங்கன்னா உடம்புக்குள்ளே அவ்வளோ ஸ்ட்ரெஸ் வச்சுருக்குறாங்க. இந்த காலகட்டத்துக்கு எல்லாருமே அப்படி தான் பேசுகிறாங்க. அப்போ நான் சொன்னது கரெக்டாக பதில் வந்துடுச்சா? 90% எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கிறாங்க, டிப்ரெஷனோடு தான் இருக்கிறாங்க. கரெக்டாக. அதுவும் சின்ன பசங்கள்லாம் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்காங்க. அதை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? 5 வயசுலலாம் வந்துட்டு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. 5 வயசு குழந்தைய போயிட்டு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. இது புதுசாக சொல்ல, இது உண்மை எல்லாம் ஊரறிஞ்ச விஷயம். அதுதான் இது. ஏன்னு கேட்டாக்கா, அப்போது நீங்கள் கேட்டது இதுக்கும் எண் கணிதத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா? ஆமாம், தொடர்பு இருக்கிறது. எல்லாமே எப்படி நடக்கும்? எண்கள் தான் எண்ணங்கள். உங்ககிட்ட என்ன டேட் இருக்கோ அதுதான் உங்கள் எண்ணங்களாக லைஃபாக மாறுது. அது எண்ணங்கள் தான் வாழ்க்கை. ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னாக்கா 8ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு, அவருக்கு விதி எண் 7 இருக்குது. தேதி மாதம் 3 கூட்டினாக்கா கடைசியாக விதி 7 இருக்கும். 8க்கு 7 இருந்ததுனாக்கா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனாக இருப்பாங்க. அது காலத்தின் அளவுகோல் மாறும். சில பேருக்கு 32 வயசில் இருக்கும், 37 இருக்கும், 42, 47, 52. எந்த வயசு லிமிட்டேஷனே இருக்குது. சுச்சுவேஷன், சீக்வன்சியை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து அவங்களுக்கு வரும். 8, 7 உள்ளவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். டிப்ரெஷனுங்கிறது அதான், அது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடுத்து டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் டிப்ரெஷன் இருக்கும். இப்போ 8, 7 இருந்தனாவே டிப்ரெஷனாகவே இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு மேலே டிப்ரெஷன் இருக்கும். அடுத்து வந்துட்டு 3, 7 தேதி 3 விதியில் 7 இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அப்புறம் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. இப்படியே வந்துட்டு அப்புறம் 4, 7 இருந்தாலும் இருக்கும், அப்புறம் 2, 9 இருந்தாலும் இருக்கும். இப்போ நான் சொன்ன நம்பர்லாம் அப்படியே மாறி மாறி உள்ள வயசு வருஷம் மாறி இப்போது 8, 7 சொன்னால் அப்புறம் 7, 8 இருந்தாலும் ஓகே. இப்படியே இன்னும் நிறைய ஒரு 15 ஐட்டம் இருக்குது. இந்த நம்பர்லாம் இந்த காம்பினேஷனோடு இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். முதல்ல சொன்ன மாதிரி இப்போ 90% உள்ளவங்களுக்கு இருக்கா? எஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? அதனால தான் நான் படித்து சொல்கிறது, நம்ம இப்போ ஃபார்மட் நியூமராலஜி பேரை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் எழுதினீங்கன்னாக்கா ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிரும். ஓகே. சில பேருக்கு டிப்ரெஷன் இருக்குது, அதுலேருந்து வெளியே வந்துடலாம். சரி, ஸ்ட்ரெஸ்ஸு டக்குன்னு வெளியே வந்துடலாம். டிப்ரெஷன் ஆகிட்டாங்கனாக்கா அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சில பேருக்கு டிப்ரெஷனில் இருந்து பல வருஷம்லாம் இருக்கிறாங்க, 20 வருஷம்லாம் கூட இருக்கிறாங்க. அவங்க எப்படிங்க பேர் எழுத முடியும்? அவங்களுக்காக உறவினர் கூட எழுதலாம், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு எப்படியோ எழுதலாம். இருந்தாலும் ஈஸியாக கூட நான் சொல்லி கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னாக்கா, ஒரு மீன் தொட்டி. இந்த டிப்ரெஷன் ரொம்ப வருஷம் ரொம்ப அதை ரொம்ப லாங் பீரியட் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு மீன் தொட்டி, நல்ல பெரிய தொட்டியாகவே இருக்கட்டும், அதில் மீன் வந்துட்டு கலராக ஒரு 10, 20 கலரில் மீன் அதை வாங்கி விடுங்க. விட்டுட்டு இவங்கள வந்துட்டு அதையே பார்த்துட்டு இருக்கணும், அந்த மீனே பார்த்துட்டு இருக்கணும், வேறு எங்கேயும் பார்க்க வேண்டிய, இவங்க எதையுமே சிந்திக்க வேண்டாம். அப்படியே சார் காலம்பரை டிஃபன் முடிச்சுட்டு பார்க்க வைங்க. சரி, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம்? அதெல்லாம் லிமிட்டே கிடையாது. அது மாதிரி தொடர்ந்து பார்க்க சொல்லுங்கள். ஒரு 10 நாள் ஸ்லைட்டாக, ஏன்னா நம்மளை பார்த்து கூட அவங்க சிரிக்க மாட்டாங்க, அப்படியே ஒரு புன்னைக்குப்பாங்க. அப்புறம் 1 மாதத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, ஏன்னா பேச மாட்டாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. 3 மாதத்தில் டோட்டல் ரெக்கவரி ஆகி வந்துடும், நார்மல் ஆயிடுவாங்க. அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு,
மெழுகுவத்தி இருக்கும், நல்ல பெரிய மெழுகுவத்தி வாங்கிக்கிறேங்க. டெய்லி ஒன்றா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய மெழுகுவத்தி எரிய வச்சுட்டு இவங்க அந்த அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும், வேறு ஒன்றுமே எதையுமே யோசிக்க வேண்டாம். இந்த மெழுகுவத்தினுடைய அந்த பவரு இவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அது உள்ளே இறங்கி அது உருகிற மாதிரி அவங்க சப்ஜெக்டெல்லாம் உருக்கி இறக்கிட்டு தொடர்ந்து அது மாதிரி டெய்லி ஒரு மெழுகுவத்தி வச்சு 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 பார்த்துக்கிட்டே இருந்தாங்கனாக்கா அது 3 மாதம் ஆகுதுன்னா இது 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ளே க்யூர் ஆகிடும். அது எப்படி ஐயா இது? அதான் அதுதான் இந்த மெழுகுவத்தியில் இருக்கிற அந்த ஜுவாலை இருக்கு இல்லையா, தீப ஜுவாலை, இந்த தீப ஜுவாலையும் அதில் வரும் இந்த புகை வருது பாருங்கள், மெழுகுவத்தில் ஒரு புகை ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதை நம்ம சுவாசிக்கும் போது உள்ளே போகும், அது உள்ளே போய்ட்டு திருப்பி மூச்சு காற்று நம்ம வெளியே விடும்போது உள்ளே இருக்கல அந்த தேவையில்லாத அந்த டிப்ரெஷன் ஆகும்போது உள்ளே அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் இருக்கு இல்லையா, வெளியே வரும்போது மன அழுத்தத்தினுடைய இதெல்லாம் வெளியே தூக்கிட்டு வந்துடும், உடம்பு ஃப்ரீயாக்கி விட்டுரும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு வழிமுறை இருக்குது. ஃபார்மல் நியூமராலஜி பேர் எழுதிட்டு வந்தாலும் ஓகே, எழுத முடியாத கண்டிஷன், எழுத முடியாத சூழ்நிலை உள்ளவங்க சொல்கிறோம். ஆமாம், கிறிஸ்டாங்க அப்புறம் மெழுகுவத்தி இதுலேயும் ஆயிரும். அல்டிமேட்டாக மொத்தத்தில் சொல்யூஷனும் கொடுத்தாச்சு. இப்படி அது எங்கே போய் முடியுது பாருங்கள். அதனால் என் கணிதத்துக்கும் அதுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ ஏற்கனவே அஃபெக்ட் ஆனவங்களுக்கும் சொல்யூஷன் கொடுத்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் எந்த முறையாவது உள்ளே அப்ளை பண்ணி அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுத்துருக்கு. நல்ல சப்ஜெக்ட்லேருந்து எல்லாத்துக்கும் புரியும்படி சொல்லியிருக்கு, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. எனக்கு இன்னொரு சந்தேகம் ஐயா, வெளியில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது செப்டம்பர் மாதத்துக்கு பிறந்தவங்களுக்கு வந்து இந்த இது வந்து ஜாஸ்தி இருக்கும் டிப்ரெஷன், அது உண்மையா ஐயா? அது எனக்கு இருக்கிற சந்தேகம், அதை அவங்க கிட்ட கேட்குறேன். செப்டம்பர் மாதம் உள்ளவங்களுக்கு தான் இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்படி திருத்திக்கலாம். செப்டம்பர் மாதம் பிறந்தா 2ஆம் தேதி 20ஆம் தேதி 29ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இந்த தேதி பிறந்தவங்களுக்கு இருக்கும். அதை தவிர்த்துட்டு மற்ற எந்த டேட்டில் பிறந்தாலும் கண்டிப்பாக இருக்காது. 2, 20, 29 செப்டம்பர் மாதம் பிறந்தவங்களுக்கு இருக்கும். செப்டம்பர் மாதம் பிறந்த அத்தனை பேருக்கு இருக்கும் அப்படின்னு யாருன்னா சொன்னோன்னாக்கா அது டோட்டலாக தப்பு. இதுதான் கரெக்ட். ஓகே ஐயா, கண்டிப்பாக ஐயா சொன்ன பரிகாரத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற டிப்ரெஷன் வந்து பனி போல் உருகி மெழுகு போல் ஆகிடும். கண்டிப்பாக ஐயா, நீங்கள் மக்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா டிப்ரெஷனில் நிறைய பேர் பார்க்குறோம் நம்ம, அவங்களுக்கான எளிய முறை பரிகாரம் சொல்லியிருக்கீங்க ஐயா. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.